சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாமா இந்தாங்க. வேற ஏதாவது வேணும்னா கூட கேளு. ஜீவா நல்லா சாப்பிடு. நீ கொஞ்சமா இதோ வரேன். ஜீவா கொஞ்சம். அத்தை இந்தாங்க சாப்பிடு. ஐயோ வேண்டாமா. ஐயோ அத்தை. காய்கறிங்க வர வர நீங்க எடுத்துக்கிறதே இல்ல. இதெல்லாம் சாப்பிட்டா தானே நல்லா தெம்பா இருக்க முடியும். சாப்பிடுங்க இந்தாங்க. ஐயோ போதும் போதும். இந்த அம்மா கூட சந்தோஷமா இருக்க வேண்டிய நீ இப்படி எதிரிங்க கூடாரத்துல இருக்கியம்மா. அதுவும் உங்க அப்பாவை கொலை பண்ண என்னோட பரம விரோதி சரஸ்வதி அப்படி கவனிக்கிறியே. சரஸ்வதியோட உண்மையான முகம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சா அப்ப நீ ரொம்ப வருத்தப்படுவாருவி. நான் இந்த குடும்பத்தையே அழிக்கணும்னு காத்துட்டு இருக்கேன். ஆனா நீ இந்த குடும்பத்தை அப்படி தாங்குறியே. சரஸ்வதி குடும்பத்துல நீ இப்போ ஒரு நல்ல மருமகளா இருக்கேன்னா அதுக்கு எங்க அண்ணனோட வளர்ப்புதான் காரணம். ஆனா நீ இப்படி இருக்கிறது தப்பு அருவி. கூடிய சீக்கிரமே நீ என்னோட சேரணும். எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு என்னோட சேர்ந்துக்கிட்டே நீ இந்த குடும்பத்தை பழி வாங்கணும். உங்க அப்பாவை கொண்ட இந்த சரஸ்வதிய நீ சேர்ந்து பழி வாங்கணும் அருவி. நம்ம வீட்டுக்கு திருட வந்துட்டாமா. அப்பா அப்பா அங்க பாருங்க. எங்கம்மா? எங்க? அது திருட வந்துட்டாடா. எங்க ஜன்னல் கிட்ட. என்னம்மா சொல்ற? அது வீட்டுக்கு வெளியில மறைஞ்சு நிக்கறான். என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. ஐயோ பாருங்கம்மா அந்த ஜன்னல் பக்கத்துல. யாருமே இல்லையாங்க? யாரும் இல்லையே. யாரு? தம்பி நீங்க இருங்க. இருங்க நீங்க யாரும் போக வேணாம். யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லையே. இல்லையா? அதுக்குள்ள ஓடி போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கேதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் இப்படி போய் பாருங்க. நாங்க அப்படி போறோம். சரிப்பா. என்னாச்சு? இல்ல இங்க லேடிஸ் செப்பல் மட்டும்தான் கிடக்கு. அப்ப யாரும் இங்க பொண்ணு வந்து தான் தப்பிச்சு போயிருக்கணும். இங்க பாத்தீங்களா? யாரோ ஒரு பொண்ணு திருட வந்த மாதிரி தோணுதுடா. அண்ணா எந்த பொண்ணுண்ணே ராத்திரியில இந்த மாதிரி தனியா திருட வருவா? கண்டிப்பா திருட மேல இல்லை. எனக்கு என்னமோ சிவசங்கரி மேல தான் சந்தேகமா இருக்கு. அவதான் ஏதோ ஒரு திட்டத்தோட இங்க வந்திருக்கணும். டேய் ஆமாண்டா தம்பி, கண்டிப்பா அந்த சிவசங்கரே தான் இங்க வந்திருக்கணும். அவ ஏதோ பெரிய திட்டத்தோட தான் இங்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல மாமா, சிவசங்கரி இந்த மாதிரி திருட்டுத்தனமா வந்து ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க எதுவா இருந்தாலும் பட்ட பகல்ல நேரடியா நம்ம வீட்டுக்குள்ள வர்றதான வழக்கம். அதுதான் சிவசங்கரியோட குணம். என் பொண்ணு என்னை பத்தி எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கா. அருவியோட அம்மாவுக்கு எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா சந்திக்கிறதா பழக்கம். ஆனா இன்னைக்கு தாய் பாசத்துல உன்னை பாக்குறதுக்காக இப்படி திருட்டுத்தனமா வர வேண்டியது ஆயிடுச்சேமா. அருவி இவர் அந்த சிவசங்கரியை பத்தி நீதான் பெருமைப்பட்டுக்கணும். ஆனா எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லை. கெட்டவளுக்கு பகல் என்ன ராத்திரி என்ன? நேருக்கு நேரம் வந்தானே இல்லை திருட்டுத்தனமா வந்தானே?
எல்லாம் ஒன்று தான். அவர் பிளான் பண்ணிட்டானா என்ன வேணாலும் செய்வா. எனக்கு என்னமோ அருவி சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. அப்படின்னா ஒருவேளை வெண்ணிலாவையும் ஜீவாவையும் வேவ் பார்க்கறதுக்காக வந்திருப்பாளோ? அவளோட டார்கெட் இப்போதைக்கு ஜீவா தானே. கண்டிப்பாக அவள் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கணும். சரி, எது வேணாலும் இருக்கட்டும். இதுக்கும் இன்னொரு தடவை நல்லா தேடி பார்க்கலாமா? ஆ சரிப்பா. புகழ், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வா போலாம். டேய் வாடா. வா அருவி. புகழ், முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல யாரும் ஒளிஞ்சிருக்க சான்ஸே கிடையாது. ஆமா புகழ், வந்தவங்க அப்பவே இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்கணும். இல்லைன்னா நீலவேணி அண்ணி வேற எதையோ பார்த்து இருட்டுக்கு பயந்துட்டு தப்பா சத்தம் போட்டிருக்கணும். அதனால நாம இதுக்கப்புறம் போய் தேடுறதுல எந்த பலனும் இல்லை. வாங்க வீட்டுக்கு போலாம். அருவி, இல்லை, நம்ம எதையும் அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கூடாது. அந்த சிவசங்கர் தான் ஷைலஜாவை இங்கே அனுப்பி ஏதோ செய்ய நினச்சிருக்கணும். அக்கா பார்த்துட்டு சத்தம் போட்டனால அவள் தப்பிச்சு போயிருக்கா. ஏற்கனவே கல்யாண மண்டபத்துக்கு வந்து ஜீவாவை கொலை பண்ண பார்த்தவ தானே அந்த ஷைலஜா. சரிடா, இதுக்கு மேல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்டா. இது பாரு, ரொம்ப நேரம் தேடி வச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க போலாம். வா. வாடா. எனக்கும் சிவசங்கரி மேல சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா அந்த செருப்பு சிவசங்கரியோட செருப்பு மாதிரியே இருக்கு. எதுக்காக இந்த நேரத்துல சிவசங்கரி இங்க வந்திருக்கணும்? அருவி, வரேன். சங்கரி, என்னாச்சு? என்னமாச்சு? ஏன் அப்படி நோண்டிட்டு வர? சங்கரி, என்னது? கால்ல ரத்தம் வருதுமா? அங்கிள், என்னமாச்சு? அது ஒண்ணும் இல்ல, சும்மா சின்ன காயந்தான். கீழே கடந்த கண்ணாடி கிளாஸ் காலை கிழிச்சிருச்சு. ஐயோ, என்னம்மா இதெல்லாம்? ரோட்ல பார்த்து வர மாட்டியா? எப்படி காலை கிழிச்சு ரத்தம் வருது பாரு. சரி, வர்ற வழியில டாக்டர் கிட்ட போய் கட்டு போட்டுட்டு வர வேண்டியது தானே? அப்படியே வந்திருக்கியம்மா நீ?